மோடி அவர்களுடைய சுதந்திர தின பேச்சு எப்பேற்பட்ட பேச்சு. RSS பாராட்டி தள்ளி இருக்கிறாரு. காந்தியை கொன்றவங்களுக்கு இவ்வளவு பெரிய பாராட்டா? இளைஞர் மத்தியில அவர் ஏற்படுத்தின விழிப்புணர்வு இதுதானா? இது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்லும். 79வது சுதந்திர தின விழா இன்னைக்கு சீரும் சிறப்பமா கொண்டாடப்பட்டது. அதுல இந்தியாவுடைய பிரதமராகிய மோடி அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல உரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த உரையில காந்தியை கொன்ன கோட்சே யாரை சேர்ந்தவர்? RSS சேர்ந்தவர். RSS பத்தி புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். ஏன் தள்ளினார், எதற்காக தள்ளினார், இதுல இருந்து நம்ம பின்னாடி காரணம் பார்த்தோம்னா, மோகன் பகவத் என்ன சொன்னாரு? 75 வயசு ஆயிடுச்சு, கிளம்புங்க, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற சொல்லிட்டாரு. அதனால இவரை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக RSS புகழ்ந்து தள்ளினாரா என்னன்னு தெரியல. அதாவது இந்தியாவை கட்டமைப்பதில் RSS மிக முக்கிய பங்கு வகித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். RSS சுதந்திர போராட்டத்துல பங்கேற்காத ஒரு இயக்கம். மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சுட்டு பென்ஷன் வாங்கிட்டு போனாங்க. அப்படி ஒரு இயக்கத்தை இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறோட எப்படி ஒப்பிட்டு பேசுறாரு அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யாகத்தான் இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில நம்ம எது மாதிரியான சுதந்திர தின தியாகிகளை பத்தி பேசணும், எப்படி எப்படி அந்த சுதந்திர தினத்தை நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறத பத்தி பேசாம, இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரியான பேசின விஷயங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி பல கருத்து வேறுபாடுகள் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட வகையில அதை பத்தி நம்ம நல்லா டீட்டெயிலா பேசிருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, RSS மட்டும் காந்தியை சுட்டு கொல்லன அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட வன்மையான உணர்வு கொண்டவங்க, எப்பேற்பட்ட வன்மை காட்டம் கொண்டவங்க அப்படின்னு இந்திய மக்களுக்கு தெரிய வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, கோட்சே, RSS சேர்ந்த கோட்சே காந்தி எப்படி சுட்டு கொன்னாரு, ஒரு தேச பிரதான் அவங்களை சுட்டு கொண்டவங்களை போய் இப்ப RSS புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரு மோடி அவர்கள். இது மட்டும் இல்லாம RSS கொள்கை கோட்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்து நாடா மாத்தணும், இந்தியாவை இந்து நாடா மாத்தணும், இந்துத்துவ கொள்கையை முழுவதும் பரப்பணும். இது மட்டும் இல்லாம அவங்களுடைய கொள்கை எல்லாமே வெகுசனங்களுக்கு எதிரான கொள்கை. அப்படி அவங்கள பத்தி பேசுறதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட 2 முறையால தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கிறார். எதனால பேசினார்? அவங்க இயக்கத்துல இருந்து வந்ததுனால பேசினாரா, இல்ல ஆட்சி விட்டு போங்க, வீட்டுக்கு போங்க, 75 வயசு ஆயிடுச்சுல போங்க அப்படின்னு சொன்னதுனால இப்படி பேசினாரா அப்படிங்கிறது தெரியலனாலும் ஆனா RSS புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். அதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு சூட்சம் இருக்கு. அதை நம்ம கண்டறிந்து நிச்சயமாக இன்னொரு பதிவுல அதை நம்ம வெளியிடலாம். இன்னொரு விஷயம், பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்தது. நாங்க பாகிஸ்தான்ல அதை அழிச்சிட்டோம், அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டோம்னு இவங்க நடத்துறது மட்டுமே பேசினாங்களே, இந்தியாவுக்கு எப்பேற்பட்ட இழப்புகள் ஏற்பட்டு இருக்குது, எத்தனையோ விமானங்கள் இழந்திருக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் ஏன் பேசல? மக்கள் மத்தியில ஒரு பக்கம், உங்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும் காட்டுறீங்களே, ஏன் மறுபக்கத்தை காட்டல அப்படிங்கிற மாதிரியான மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இது மட்டும் இல்லாம முப்படைகளை பத்தி சூப்பர், அது பண்ணீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இந்த முப்படைகளுக்கு தலைமை தாங்கிய சோஃபியா குரேஷி அவர்களை உங்க அமைச்சர் தாங்க, பிஜேபியில இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி தரக்குறைவா பேசினாரு. தேச துரோகிகளின் தங்கச்சின்லாம் பேசினாங்க. அவங்க ஏன் அவங்க கட்சியில இருந்து நீக்கல, அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல, அப்ப ஏன் அதெல்லாம் பத்தி ஏன் பேசல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழும்புதில்லை. இதெல்லாம் இப்ப RSS புகழ்ந்து தள்ளுறாங்கன்னா, இப்ப மக்கள் RSS பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னவோ தெரியல. ஏன்னா தேர்தல் ஆணையம் விஷயம் இப்ப ஊரே சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. தேர்தல் ஆணைய விஷயத்த மடைமாற்றத்துக்காக எதோ பண்ணி பாக்குறாங்க. GSTல புது விதிகளை கொண்டு வருவோங்கிறாங்க. தீபாவளிக்கு உங்களுக்கு அதிர்ச்சி பரிசு காத்துட்டு இருக்குதுங்கிறாங்க. 25 கோடி மக்களை ஏழ்மை நிலையிலிருந்து தூக்கிட்டேங்கிறாங்க. ஏன் புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு 15,000 தரங்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, ஒரு திட்டம், நல்ல திட்டம் கொண்டு வரீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக, அரசியல் பிம்பத்துக்காக ஒரு பக்க முகத்தை மட்டும் மக்கள் மத்தியில காட்டிட்டு பின்னாடி ஏன் நல்லதை மட்டுமே பேசுறீங்களே, பின்னாடி எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் ஏன் பத்தி பேசல அப்படிங்கிறத இப்ப மக்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது.
தேர்தல் ஆணைய விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததை ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறாரு. அந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் இப்போ உலக அளவுல சர்ச்சையா போயிட்டு இருக்குது. உலக நாடுகளே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாகிஸ்தான் விவகாரத்துல எல்லா எம்பிகளும் அனைத்து உலக நாடுகளுக்கும் அனுப்புனீங்களே, யாராவது வெளிப்படையா பாகிஸ்தானை கண்டனம் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இது மட்டும் இல்லாம வெளியுறவு கொள்கை என்னாச்சு, பாதுகாப்புத்துறை என்னாச்சுன்னு கேள்வி எழுப்புறாங்க. இந்தியாவில இந்த பாதுகாப்புத்துறையும் வெளியுறவு துறையும் படு மோசமா இருக்குதுன்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள். அதெல்லாம் ஏன் பத்தி பேசல. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், தீவிரவாதிகள் அங்கிருந்து நம்மளை தாக்கிட்டு போனாங்கல்ல, அவங்கள என்ன தாக்குனாங்களா, அவங்கள கொல்லப்பட்டாங்களா, அவங்கள கைது பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி நிவாரணம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் எதுவுமே தெரியல. இவங்க பண்ண சாதனை, நாங்க பாகிஸ்தான இதெல்லாம் பண்ணிட்டோம், ஆபரேஷன் சிந்தூர் வழியாக இதெல்லாம் பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கக்கூடியதை ஏன் பேசல அப்படிங்கிறதுதான் மக்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்கிறார். என்னன்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய சிந்து நதி ஒப்பந்தத்தை கட் பண்ண போறதா பேசியிருக்கிறாரு. இதை கட் பண்றதுனால விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இத்தனை வருஷம் ஆட்சியில விவசாயிகள் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. டெல்லியில பார்த்திருப்பீங்க, மகாராஷ்டிராவில பார்த்திருப்பீங்க. எத்தனையோ விவசாயிகள் தற்கொலையெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு அந்த நிதி கிடைக்கல, அந்த நிதி நாங்க வாங்கியிருந்தாலுமே, கடன் வாங்கியிருந்தாலுமே எங்க தலையை போட்டு அரைக்கிறாங்க, ஏன்னா நாங்க போட்ட விளைச்சலையே எடுக்கல, நாங்க எங்க இருந்து கடன் கட்டுறது அப்படின்னு எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்க. அப்பெல்லாம் பேசல. இப்போ விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும், நாங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய சிந்து நதியை கட் பண்ண போறோங்கிறாங்க. 1960 அந்த ஒப்பந்தம் போட்டாங்க. ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்னு தெரியாமலே பேசுறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இப்ப விவசாயிகள் நலன் பேசக்கூடியவரை இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருக்கு. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணலாம், இல்ல அவங்க வாங்கின கடன்களுக்கு எல்லாம் இன்னும் வட்டி சதவீதம் விகிதம் குறைக்கலாம், அதெல்லாம் பத்தி அவர் பேசல. ஆனா இப்ப புதுசா ஜிஎஸ்டி வரிகளை பத்தி பேசியிருக்காரு. அடுத்து இன்னும் புதுசா என்ன ஆப்பு இருக்குதோ தெரியல. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே 50% வரி போட்டாரு இந்தியாவோட ஏற்றுமதி பொருட்களுக்கு. அதை பத்தியும் பேசல. ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் போர் நிறுத்தினது நான் தான் அப்படின்னு எல்லா உலக மேடைகளையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி ஏன் வாய் திறக்கல? அவர் இல்ல அப்படின்னு நாடாளுமன்றத்துல ஏன் அவரு தைரியம் இருந்தா நாடாளுமன்றத்துல சொல்லுங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாரு. அப்படி இது ஏன் புரிய மாட்டேங்குது? பாகிஸ்தானோட விமானப்பட தளபதியே வெள்ள மாளிகளை வச்சு விருந்து கொடுத்தது யாரு? இதெல்லாம் நம்ம அறிஞ்சதுதான். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, இந்தியா பாகிஸ்தானுக்கிட்ட அடுத்து எண்ணெய் எரிபொருட்கள் வாங்குறதுக்கான நிலைமை கூட வரும், அந்த ஒப்பந்தத்தை நாங்க ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யாரை கட்டமைக்கிறீங்கன்னா பாகிஸ்தானை தான் எதிரி நாடா கட்டமைக்கிறீங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடியது யாரு? முக்கியமா செயல்படக்கூடிய யாரு? அமெரிக்கா தான். அமெரிக்கா பத்தி ஏன் வாய் துறக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாம் எழும்புது இல்ல. மக்கள் இதுல சிந்தித்து கேள்வியை எழுப்புறாங்கல்ல. இதெல்லாம் நீங்க கடந்த 11 ஆண்டுகால ஆட்சியில அரசியல் பிம்பத்திற்காக நல்ல நாடகம் போட்டீங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டாங்க. சுதந்திர தின விழாவில் இதுக்கு முன்னாடியே ஒரு பரப்புரை விட்டாங்க, சுதந்திர தின விழாவில் நான் என்ன பேசணும், எனக்கு கண்டென்ட் கொடுங்கன்னு. ஆனா மக்கள் என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் நான் பேசுறதுதான் பேசுவேன். தேசிய பிரச்சனைகளை பத்தி ஒண்ணும் பேசல. சுதந்திரத்துக்காக எவ்வளவு தியாகிகள்லாம் பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இந்தியாவுடைய வரலாற்றையே கட்டமைப்பதில் RSS பெரும் பங்கு வகிச்சதுன்ட்டாங்க. RSS என்ன செஞ்சது, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? RSS ஒட்டுமொத்தமா எல்லா வெகுஜன மக்களும் எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மத்தியில எப்படி இந்த மாதிரியாகலாம் பேச தோன்றுகிறது? இளைஞர் மத்தியில இந்த மாதிரியான பேச்சு சுத்தமா வரலாற்றையே திரிக்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம பாஜகவோட ஆட்சியில இவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் காரணம் ஜவஹர்லால் நேரு தான் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டிடுவாங்க. ஜவஹர்லால் நேரு தான் அதை பண்ணி வச்சுட்டு போறாரு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு அவரு தான் காரணம், எல்லாத்துக்கும் அவரு தான் காரணம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அவங்க மேல பழிய போட்டுறாங்க. ஜவஹர்லால் நேரு பத்தி இளைஞர்கள் படிக்க தொடங்கிட்டாங்க. அவருடைய வரலாறு எல்லாம் தெரியும். இவங்க பேசி அம்பேத்கரை பத்தி படிக்கிறாங்க, ஜவஹர்லால் நேரு பத்தி படிக்கிறாங்க, இந்தியாவோட வரலாறு பத்தி எல்லா இளைஞரும் படித்து தெரிந்து கொள்கிறார்கள். அந்த படிப்புக்கு, அந்த கல்விக்கே எதிராக இருக்கிறது தான் RSS.
கல்வி கற்றுக்கொண்டு RSS உடைய நிலைமை என்ன வந்துரும்? பகுத்தறிவு வந்துரும். கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் என்ன எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு கேளு. அதெல்லாம் முடக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது RSSன்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க. உங்களோட இந்துத்துவ கொள்கை உங்களுடைய கொள்கை, அது தனிப்பட்ட விருப்பம். எந்த மக்களுக்கு தனிப்பட்ட விருப்பமா இருக்கோ அந்த மதத்தை அவங்க கடைபிடிப்பாங்க, அந்த மதத்தை சார்ந்து அவங்க வணங்குவாங்க. நீங்களா போய் திணிக்க கூடாது. அப்படியாக திணித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் RSS இயக்கம்னு எல்லாரும் தெரிஞ்சதுதான். இப்படி இருக்கிற மத்தியில நீங்க RSS-ஐ புகழ்ந்து பேசியது கடுமையா கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது. இப்படி இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு. மங்கி பாத் உரைன்னு பேசுவாரு அவரு. அதாவது அவரே தனியா எல்லா விஷயங்களையும் பத்தி பேசிக்குவாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏன் நாடாளுமன்றத்துல வந்து பேசல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதுல எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி. நம்ம தான் நாடாளுமன்றத்துக்கே வரதில்லையே, வெளிநாட்டு பயணத்திலேயே சுத்திட்டு இருக்கிறோமே. இப்ப சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்ட சொன்னாங்க. அந்த பாகிஸ்தான் இந்தியா போற அதை கூட்டல. மழைக்கால நாடாளுமன்றம் நடந்தது, அங்கும் நம்ம இங்கிலாந்துக்கு போயிட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து நாடாளுமன்றத்துல பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மங்கி பாத் உரையில வந்து தானா பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் நாடாளுமன்றத்துக்கு வர்றதுக்கு தயக்கமா இல்ல வெளிநாட்டு பயணத்திலேயே தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிறாருன்னு இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி. இப்ப மக்கள் மத்தியில ஒரே கேள்வி மயமா தான் இருக்கு. ஏன் இவரு இப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்? அடுத்து பாஜகவுடைய ஆட்சி நிலைக்குமா? ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய மோசடியை அம்பலப்படுத்தி இப்ப சந்தி சிரித்து அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பிம்பமே மாறிடுச்சு மக்கள் மத்தியில. இப்படி மாறி இருக்கின்ற தருணத்துல சுதந்திர தினத்துல இந்த மாதிரியான ஒரு பேச்சு, அவரு நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஏன் RSS இப்படி புகழ்ந்து பேசினாரு? காந்தியை கொன்ன கோட்ஸே வந்து RSS சேர்ந்த இயக்கம். அப்ப காந்தியை கொன்றவருக்கு பாராட்டு கொடுக்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்திருக்கு. இந்த பேச்சு மக்கள் மத்தியில பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி கண்டிக்கத்தக்கக்கூடிய பேச்சாக இருக்குது. அதனால இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. தொடர்ந்து கோப்பாசையுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.